டிவிகே ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்டால் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அது எப்போதான் சார் அந்த நிலை வந்து மாறும்? அது தலைவர் தான் முடிவு பண்ணாது. நீங்கள் நல்ல கேள்வி தான் வந்தது. திரும்ப கரூர் சம்பவம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது சம்பவம் நடந்துடுச்சு. அதுக்கு வந்து ஒரு துயர சம்பவம். அதுக்கு வந்து இங்கே தமிழக அரசு வந்து ஒரு விசாரணை குழு வச்சாங்க. அது நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஐ விசாரணை வச்சிருச்சு. அங்கே ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையினா கண்காணிப்பு குழு ஒன்று உருவாக்கிட்டாங்க. அந்த விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நீங்கள் அடுத்தடுத்து கட்சி பணியை தொடங்கணுமே. எலெக்ஷனுக்கு ரொம்ப தூரம் இல்லையே, வந்து எலெக்ஷன் வந்துட போகுது. அப்படி சிக்குன்னு போனால் தேர்தல் ஆணையம் வந்து உள்ளே வந்துடும். தேர்தல் அறிவிக்க போகிறாங்க. உங்களுக்கு சின்னம் கிடைக்க போகுது. உள்ளே இருக்கும்போது இன்னும் ஏன் வந்து இந்த 2ஆம் கட்டத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரியே அதோ அர்ஜுனா மட்டும்தான் பேசியிருக்காரு. அது அங்கே பேசுனது தான். மற்றபடி யாரும் ஒன்றும் பேசலை. மறுபடியும் அந்த கேள்வி என்னன்னா, 2ஆம் கட்ட தலைவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியா இருக்கு. இதெல்லாம் மீறி தலைவர் வரணும் அப்படின்னு. இதன் பிறகு தொடர்ச்சியா அவர் வந்து பரப்புரைக்கு போவாரா, அனுமதி கிடைக்குமா, இல்ல கரூருக்கு எப்போ போறாரு? நம்ம கூட நிறைய தகவல்லாம் கூட வந்துட்டு இருந்தது. வந்த தகவல் தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். 13ஆம் தேதி, கடந்த 13ஆம் தேதி, அப்புறம் 17ஆம் தேதி, இப்ப தீபாவளிக்கு பிறகு இப்ப மழை ஆரம்பிச்சிருச்சு, நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல போய் பார்க்க போறாரு அப்படின்னு. அப்புறம் தாவேகா தரப்புல இருந்து ஒரு அறிக்கையிலே சொல்லியிருந்தாங்க, முறைப்படி நாங்க வந்து அனுமதி கேட்டிருக்கோம்னாங்க. இந்த தயக்கம் ஏன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் மீறி அடுத்தடுத்த கட்ட பணிகள்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அதை ஏன் ஒன்றும் பார்க்காம இருக்காங்க? 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் எங்க இருக்காங்கன்ற கேள்வி பெரும் கேள்வியாக இருக்கிறது.